ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நாம் சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலை தாளித்து அது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின 2 பெரிய வெங்காயத்தை அது கூட சேர்த்து வெங்காயம் வதங்க 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி வதங்கினதும் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இது கூட சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக விட்டுக்கோங்க. பேஸ்ட் ரெடி பண்ண 1/2 கப் தேங்காய், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து பொன்னிறமாக வதக்கிக்கலாம். இப்போ வதக்கின தேங்காயை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். சிக்கன் வெந்த உடனே இந்த பேஸ்ட்டை சேர்த்து மிக்ஸ் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே இறக்கிக்கலாம். சுவையான சிக்கன் குழம்பு ரெடி.